பக்தி ஜமலா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் 2026 ஜூலை மாதம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். பக்தி ஜமலா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு உரியவர் சுக்கிர பகவான். அவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். அங்கேருந்து அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் இங்கே சுக்கிரன் அங்கேருந்து நல்ல லாபத்தை வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது. சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நம்முடைய நிறைவேறாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு அல்லது நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய ஆன்சல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எதுவுமே இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம் அல்லது இன்சூரன்ஸ் பணம் அல்லது டிவிடெண்ட், இப்படி ஏதோ ஒரு பண வரவு, பொருள் வரவு இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு அதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, உங்களே அறியாத மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் விட்டதை பிடிக்கணும்னு பெரிய லெவலில் நீங்கள் யூக வணிகங்களில் ஷேர் மார்க்கெட்லேயோ, ரேஸ்லேயோ, லாட்ரிலேயோ, ஆன்லைன் பிஸ்னஸோ வேண்டாம். மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். லைஃப்பில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் செகண்ட் செய்யணும்னு ஃபைனல் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தாலே லேட்டு, டிலேன்னு அர்த்தம். ஸோ ஓரளவுக்கு 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் மினிமமாக என்ன மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்க, திறமையான தொழிலாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக லோனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஜூலை 4க்கு அப்புறம் பிரமாதமாக இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, சகோதரிகளாலும் எதிர்பார்த்த நன்மைகள், அவர்களுடைய அன்பு, ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய விசேஷம் தான் சொல்லணும். எதிர்பாராத நீண்ட தூர பிரயாணம் ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய தகவல் தொடர்பு இந்த மாதம் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த மாதம் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்கோ நோயுடைய தன்மை குறையும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸுடைய அளவுகள் குறையும். வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் பெரிய லெவலில் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது, அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு, அல்லது நீங்கள் வேலையை விட்டு தூக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது நீங்கள் பெஞ்சில் இருக்கணும், அல்லது ஐடியலாக இருக்கணும், அல்லது லே ஆஃபில் இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க. அதனால் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் பார்க்குற வேலையை எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகள், நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய நெருங்கிய பெண் நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த மாதம் மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நமக்கு வாழ்க்கையில் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. இந்த மாதத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசை வேண்டாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை. மினிமமாக ரொட்டேஷன் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கௌரவம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகான் விஷ்ணுவை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தருடைய ஜீவ சமாதி போங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது
இந்த மாதம் உங்களுடைய ராசிக்குரிய கிரகம் குரு பகவான். ஒரு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனோட இருக்கார். அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். ஆக 8லையும் இருந்து 3ஐயும் பார்க்குறார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஞாபக சக்தி, இதெல்லாம் இந்த மாதம் கூடும். லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்டாக செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதம் மூவ் ஆகுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த மாதம் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பகவான் பார்க்குறாரு, ஒரு பக்கம் செவ்வாய் பகவான் இருக்கார், இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இப்படி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை இருக்குது. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலையில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்கன்னா நல்லது. இந்த மாதம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கம்பெனி மாறணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஏன்னா வேலையில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு, டீம் மாறுறதுக்கு, வேலையில் இடம் மாற்றத்துக்கு, ட்ரான்ஸ்ஃபருக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட தொழில் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஜூலை 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி நாளில் இருந்தாலே வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, அடுத்து இருந்தும் இல்லாத மாதிரியான வாழ்க்கை, இது அத்தனையும் 4ல் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க அல்லது பேசாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையை, போராட்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் ஒரு தடை ஏற்பட்டு வெளிநாட்டு தொடர்பு தொடரும். யாரெல்லாம் லாங் ஜேர்னி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு லாங் ஜேர்னியில் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ட்ராவல் தொடரும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனைக்கும் இந்த மாதம் உண்டு. விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். மினிமமாக பண்ணுங்கள். உங்களுக்கான அங்கீகாரம் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சி உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும், எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய அத்தனை விஷயங்கள்லேயும் இந்த மாதம் பொறுமை, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, மகாலட்சுமியினுடைய வழிபாடும், அதோட துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும்,
எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஆகவே அங்கே சனி பகவான் இருக்கார். சனினாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். குரு பார்க்கறது ரொம்ப இறைவனுடைய அனுகூலம்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த மாதம் எல்லாத்தையுமே சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதையெல்லாம் முதல்ல செய்யணுமோ அதையெல்லாம் முதல்ல செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் இந்த மாதம் அனுப்புவார். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்குறது வெறும் பார்வைக்காக மட்டுமல்ல, காலத்துக்கு தகுந்த நேரத்துக்கு தகுந்த நம்ம காரியங்களை செயல்படுத்தணும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது, இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னு நினச்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜூலை 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ப்ரொஃபஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நிறையா உண்டு. ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்க, பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. ஸோ இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை, குறிப்பாக ஸ்பெக்குலேஷனில். ஸோ யூக வணிகங்கள் எதுவுமே அடக்கி வாசிங்க. ரேஷாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு வெளிநாட்டு தொடர்பு அமையும். ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள். குறிப்பாக இந்த மாதத்தில் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு லேபர்ஸ் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி, இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதான், பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும், அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ மகாலட்சுமியுடைய வழிபாடு முக்கியம். எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மெயினாக இந்த மாதம் பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எதிர்பாராத டூர் இருக்குது, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம்.
அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, ஆர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபீல்டில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. உங்களுக்கான மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தில் நன்மைகள் இருக்குது. இந்த மாதம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவார் அல்லது நீங்கள் பார்ட்னரை விட்டு பிரிய வேண்டிய காலம். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு மேலே வயசுக்கு மூத்தவர்களால் உங்களுக்கு நன்மை. இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இருக்கிறவங்க, ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த மாதம் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறாமல் இருந்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இது இந்த மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்து சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட் பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதம் எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. ஆக நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நல்லா உண்டு. இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் நடக்கும். நன்றி, வணக்கம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் இருக்கார். உங்கள் ராசியில் சனி இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் சனி இருக்கிறது, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய நிதி நிலைமை பரவாயில்ல. வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ வரும், எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு
இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஒரு பக்கம் இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கோ அந்த நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் கரியர் ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரிய பகவான் அவர் இந்த மாதம் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆக இந்த மாதம் வேலையில் கவனமாக இருங்க. எவ்வளோ பெரிய பெர்மனெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி ஆர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய கரியரில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை இந்த ஜூலை 16க்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்ல வேலையில் எஃபர்ட் கொடுங்க. அவசரப்பட்டு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் அவ்வளோ சிறப்பாக இல்லை. தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டு ஆக இன்வெஸ்ட்மெண்ட் இதிலெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் அடைக்கி வாசிங்க. இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றமாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதம் வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் சுமாராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயாரை மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.